This is Navik. Stay tuned with us. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம ஸ்டாக்கோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இன்னும் நம்ம ஃபர்தராக என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து அப்பாக இருக்குது. ஸோ இட் இஸ் சிம்பிள் லைக் அ பாசிட்டிவ் சைன். ஸோ இதே டியூனில் வந்து நமக்கு போகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா கூறுகட்டவனுங்க எப்போ மாற்றுவானுங்கன்னே சொல்ல முடியாது நமக்கு. ஸோ வில் வெயிட் அண்ட் சி ஹவ் இட் இஸ் கோனா பி ஒர்க். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாக்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ஏன் நம்மளோட ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான். டெய்லியும் ஒரு ஸ்டாக் மட்டும்தான் நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம் அடிஷ்னலாக. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் சைன்ஸ் இருந்தால் நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கியோட டே சேஞ்சஸில் வந்து நமக்கு வந்து ஒரு 4 ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட்லையும் ஒரு 3 ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட்லையும் போயிருக்கு. 50-50ன்னு வச்சுக்கலாம், க்ளோஸ் டு. பட் இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நம்ம செல் பண்ணிட்டோம். மார்னிங் நீங்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க, ப்ராஃபிட் புக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தெரியும். இது எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 475 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிட்டோம். ஓகேவா? பை பண்ணி ஒரு 2 டேஸ்க்குள்ளேயே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிட்டோம். பட் ஆனால் இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பார்க்குறேன், பாருங்களேன். நம்ம வந்து செல் பண்ணதுக்கப்புறமே இந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு வந்து மேலே போயிருக்கணும். ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 2736 கிட்ட வந்து ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து போயிருக்கு. இன்னையோட அப்பு பார்த்தீங்கன்னா டே ரேஞ்சு வந்து 2740 வரைக்குமே போயிருக்கான். பட் நம்ம அதுக்கு முன்னாடியே கட் டவுன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பட் நம்மளோட கான்செப்ட் வந்து ரொம்ப ஸ்டிக் டு தட் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 14%, 13%லாம் போயிருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓவராலாக நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 10% அடிச்சோன்னே வெளியே வந்துட்டோம். அப்படி நீங்கள் வெளியே வந்து பழகுனா தான் மேபி அது கூட பாயிண்ட்டாக எடுத்து அதுக்கப்புறம் எவ்வளோ கீழே இறங்கியிருக்கான்னு பாருங்கள். இப்போ கூட ப்ராஃபிட்டில் தான் இருக்கான். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது எப்படி வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இது வந்து பேக் டு நம்மளோட ட்ராக்குக்கு போயிடலாம். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். நான் கொஞ்சம் லைவ் ட்ரேடிங்கில் பிஸியாக இருந்ததுனால ரெக்கார்டிங் வந்து நம்ம ட்ரேடிங் முடிச்சுட்டு தான் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். பையும் பண்ணிட்டோம், செல்லும் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் போட்டுட்டோம். அதோட ப்ராஃபிட்டுமே நம்ம வந்து எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் நம்ம எடுத்தது 5175. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் வந்து அப்போ நமக்கு உள்ளே வருது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேட்டு 5175. ஸோ இது வந்து நேற்றோட ரெக்கார்டு வந்து நம்ம டீட்டா நேற்று வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம், ஏஇஜி. ஓகேவா? ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வாங்கியிருந்தோம். இது இந்த ஃபண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம செல் பண்ணதுனால நமக்கு வந்து உள்ளே வந்திருக்கு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டவுட்னா நீங்கள் எங்கள் டீமை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ வி ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபண்ட்ஸை வந்து நம்ம விற்றதுனால நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. ஓகேவா? லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தாலே தெரியும், இந்த 4700 நம்ம கொடுத்துருந்தோம், அந்த ஃபண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆன மாதிரி நம்ம ப்ரொஃபைலில் வச்சுக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து இங்கே பேலன்ஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறது தெரியும். இப்போ பாருங்களேன், யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ஃபண்ட்ஸ் நமக்குள்ளே வந்ததுனால ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபண்ட்ஸ் வெளியே போகிறது, உள்ளே வர்றது எல்லாமே இருக்கும். ஸோ இன்னொரு ட்ரேடில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ ஸ்டாக், அப்புறம் நம்மளோட சேம் கான்செப்ட் நியூ ஃபண்ட் வந்து ஆட் பண்ணுவோம் 3000. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் நியூ ஃபண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கனால இதை வந்து நம்மளோட ரிஸ்கில் இருந்தே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இதுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருச்சு. டெலீட். ஓகே,
ஸோ இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற ரெஸ்ட் அதர் ஸ்டாக்ஸ். இன்றைக்கி 3 ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 3 ஸ்டாக் டவுனில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ டோட்டலில் வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து ஓவராலாக வந்து 6% ப்ராஃபிட்டில் இருக்குது, இது 5% ப்ராஃபிட்டில் இருக்குது, இது 2% ப்ராஃபிட்டில் இருக்குது. இது 3 மட்டும்தான் இப்போதைக்கு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்டாக் வந்து எப்போ வேணாலும் வெளியே வரலாம். இன்றைக்கே நினச்சா கூட இது 6% நம்ம எப்போவும் சொல்கிறது தான், 6, 8, 10க்கு வந்து வெளியே வரலாம். இது கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் மொமெண்ட்ல இருக்கிறனால இது நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இது 2ல் எது வேணாலும் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே நம்ம வெளியே வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இட்ஸ் டிபெண்ட்ஸ், மார்க்கெட் எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், வில் see guys. டோட்டலாகவே நம்ம பார்க்கும்போது இப்போ இதில் வந்து 4%, 1% இதில் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்மளோட எப்போவும் ஸ்ட்ராட்டஜி படி நியூ ஃபண்ட்ஸை வந்து லோட் பண்ணுறோம். லோட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ஃபண்டு பிரித்து தான் போடணும், அது எப்போவுமே என்ஷூர் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? முன்னே இருந்ததுக்கு இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 700 யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் 100 கிட்ட இருக்குது, இதையுமே போட்டுருவோம். சேம் அப்போ அன்னைக்கு என்ன ரேட்டில் இருந்துச்சோ அதே ரேட்டில் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ராக் வந்து ரெக்கார்டிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அதே ட்ராக்கில் தான் போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு. இது வந்து 110, இதில் வந்து நம்மளால் 10 ஸ்டாக் வாங்க முடியும். ஏன்னா இங்கேயே கொஞ்சம் நம்மகிட்ட 200 கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கனால அந்த ஃபண்ட்ஸையும் நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 10 ஸ்டாக்கு 110, இங்கே ஒரு 100 ருபீஸ் பிளேஜ் ஆச்சு, இங்கே ஒரு 100 ருபீஸ். ஸோ 3000 ருபீஸ் நம்ம பண்ண வேண்டிய இன்றைக்கி வந்து டாப் அப்பை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இன்னையோட ஸ்டாக்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டீம் வந்து என்ன ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MMTC. ஸோ இந்த ஸ்டாக்கை தான் வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 5000 வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வழக்கம் போல் தான் நம்ம டீமில் வந்து ஃபுல் ரிசர்ச் பண்ணதில் இந்த ஸ்டாக்ஸில் வந்து நிறைய பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேவா? நியூஸாக இருக்கட்டும், கம்பெனி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸாக இருக்கட்டும், ரீசன்ட் டேஸில் வந்து அவங்க பண்ண ஆர்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயமான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு தான் எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை எடுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் காட்டலை. ஏன் அப்படின்னா இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட டிஎம்க்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்குமே அதை ஸ்டாக்கை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம எப்போவுமே வழக்கம் போல் சொல்கிறதா, ஒரு ஸ்டாக்கை வந்து இஸ் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ண மாட்டோம். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து காட்டும்போது நீங்கள் வெறும் 300, 200, 100 அப்படின்னு பார்க்குறீங்க. இதை வந்து வெறும் 5000க்கு தான் இந்த 140, இந்த 7000க்கு தான் இந்த 370. இன்கேஸ் இதில் வந்து நான் 70,000 போட்டிருந்தேன், ஒரு 0 வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய ப்ராஃபிட் 4000 கிட்ட வந்திருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வேல்யூ இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே எடுக்கிற ப்ராஃபிட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டவுனாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், அதை எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் வந்து பெரிய இதாகவே நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு வரோம். ஓகேவா? ஒரு நல்ல ரிட்டனை வந்து கெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் வந்து நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்ணுறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், நீங்களுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடலாம். ஓகேவா? அதுக்கு நாங்கள் கேரண்டிட். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் அஸ். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் ட்ரேடை வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். MMTC. ஸோ 75.55 இருக்குது. எப்பவும் போல் நம்ம 5000, 555, 6 ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து 56 பர்ச்சேஸ் டேட், இன்றைக்கி டேட்டு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் வாங்குவோம் நம்ம டிஃபால்ட்டாகவே. சேம் தான் 75.55. என்ன ரேட் இருக்கோ அதே தான் போட்டுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் போய் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கனாலுமே 3 to 3:30க்குள்ளே நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலுமே இது மேக்ஸிமம் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. மேபி ஒரு 20 பைசா 30 பைசா முன்ன பின்ன வந்திருக்கலாம், இல்லை 50 பைசா முன்ன பின்ன வந்திருக்கலாம். ஸோ அவ்வளோதான் நடந்திருக்குமே தவிர்த்து பெரிய சேஞ்சஸ் வந்து இதில் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க.
கண்டிப்பாக இதை ஒரு நாள் நம்ம லைவ் ட்ரேடுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து போனதுக்கப்புறம் கண்டிப்பாக மூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க எந்த அளவுக்கு நமக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இன்றைக்கி உண்டான எல்லா இதுவுமே நம்ம பண்ணிட்டோம். நம்ம ரூல்ஸ் படி வந்து நியூ ஃபண்ட் எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் டாப் அப் பண்ணிட்டோம். எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் நம்மள்ட்ட இல்லை, நியூ ஃபண்ட்ஸ் டாப் அப் பண்ணிட்டோம். புது ஸ்டாக்கையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதை நான் வந்து உங்ககிட்டே விட்டுறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், எதனால இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம இன்னும் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக எக்ஸிட் ஆக போகிறோம் அப்படிங்கிறத எங்கள் கூட சேர்ந்து வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய், see you.